ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜூலை 20, 2025. நாம் அனைவரும் இந்த படைப்பில் அனைவரிலும் பெரிய அதிர்ஷ்டசாலிகள். ராயல் குலத்தின், பிராமண குலத்தின், தேவ குலத்தின் மகான் ஆத்மாக்களாவும். நமக்கு ஆன்மீக பெருமிதம் இருக்க வேண்டும். நமது தாய் பிரம்மா பாபா மற்றும் தந்தையோ நிராகார சிவபாபா ஆவார். அவர் அன்பின் கடலானவர். இந்த இருவருடைய பாலனையில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிராமண வாழ்க்கையை பற்றிய நினைவும் பிரபுவின் பாலனையை பற்றிய சிந்தனையும் நமக்கு இருக்குமானால் நமது வாழ்க்கையில் அநேக விதமான ராயல் தன்மை வந்துவிடும். வீணான சிந்தனைகள், எதிர்மறை தன்மை, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தொந்தரவடைவது, இவை அனைத்தும் விடுபட்டுவிடும். ஒருவர் தொந்தரவடைகிறார் என்றால், இன்னும் கூட தீய சம்ஸ்காரங்களை பிடித்து கொண்டிருக்கிறார் என்றால், விகாரங்களின் சம்ஸ்காரங்களை பிடித்து கொண்டிருக்கிறார் என்றால், அவருக்கு இன்னும் கூட பிராமணத்தன்மையின் ஆன்மீக பெருமிதம் அனுபவமாகவில்லை என்பது பொருளாகும். நமது இந்த பிறவியானது முழுமையான ரூபத்தில் அலௌகீகமானதாகும். நமது பார்வையும் அலௌகீகமானதாகும். வார்த்தைகளும் பிறரை விட தனிப்பட்டதாகும். நமது சிந்தனைகள் அனைவரிலும் உயர்ந்தவையாகும். நமது தாரணைகள் தூய்மைத்தன்மையை அடிப்படையாக கொண்டவையாகும். நமது பிறவியே பிராமண குலத்தில் ஏற்பட்டிருக்கிறது. சுயம் பகவான் நமக்கு பிறவி கொடுத்திருக்கிறார். மேலும் பிறவி கொடுத்ததுமே அதிர்ஷ்டத்தின் உயர்ந்த ரேகைகளை வரைந்து விட்டார். ஒருவர் ராஜ்ய குலத்தில் பிறவி எடுக்கிறார் என்றால் அவர் மிகுந்த அதிர்ஷ்டசாலி என்று கூறப்படுகிறார். நாமோ ஈஸ்வரிய குலத்தில் பிறவி எடுத்திருக்கிறோம். நம்மை விட அதிர்ஷ்டசாலி இவ்வுலகில் வேறு யார் இருக்க முடியும்? நாம் பிரபுவின் பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். சுயம் பகவான் நம்மை பராமரிக்கின்றார், நம்மை கவனித்துக் கொள்கிறார். அனுதினமும் அதிகாலை நம்மை எழுப்புகின்றார். எனது குழந்தைகள் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா? சென்று அவர்களை எழுப்பி விடுகிறேன் என்று வந்துவிடுகிறார். உடனே நாம் எழுந்து விடுகிறோமா அல்லது மீண்டும் படுத்துக்கொள்கிறோமா? பாபா குட் மார்னிங், இன்னும் சிறிது நேரம் உறங்கிக் கொள்கிறேனே என்று கூறுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். பகவானே நமக்கு கல்வி கற்பிக்கிறார். பகவான் ஞானக்கடல், திரிகாலதரிசி. அவரே நமக்கு கல்வி கற்பித்து திரிகாலதரிசியாக, சுயதர்சன சக்கரதாரியாக நம்மை ஆக்குகிறார். தெய்வீக புத்தியுடையவர்களாக நம்மை ஆக்கிவிடுகிறார். முழுமையான ரகசியங்களை நமக்கு தெரியப்படுத்தி விடுகின்றார். இவையெல்லாம் கிடைக்க பெற்ற ஆத்மாக்களாகிய நாம் எத்தனை பெரிய அதிர்ஷ்டசாலிகள்! அவர் நமக்கு பிரம்மா போஜனமும் ஊட்டிவிடுகிறார். நம்மை உறங்கவும் வைக்கின்றார். முழு நாளிலும் நம் மீது பார்வை செலுத்தி கொண்டே இருக்கிறார். நம்மில் சக்திகளை நிரப்புகின்றார். மாயாவிடமிருந்து நம்மை பாதுகாக்கின்றார். புத்தியில் நல்ல நல்ல தூண்டுதல்களை கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட பிராப்திகள் அதிர்ஷ்டசாலிகளுக்கே கிடைக்க பெற்றிருக்கின்றன. இவற்றை நன்றாக பயன்படுத்திக் கொள்வோம். யோசித்து பார்ப்போம். இத்தனை உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் சொந்தக்காரர்கள் நாம். ஆனால் இந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இவ்வுலகிற்கு கொடுப்பதற்காக நம்மிடம் என்ன இருக்கின்றது? நாம் வெறும் பெறக்கூடியவர்கள் அல்ல. கலியுக பிராமணர்களோ பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாமோ சங்கமயுக பிராமணர்கள் அனைவருக்கும் கொடுக்கக்கூடியவர்களாவோம். நாம் தூய்மையான மகான் ஆத்மாக்களாவோம். எனவே இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தினை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்வோம். ஒரு தங்கமான வாய்ப்பு நம் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறது. என்ன வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். இப்படிப்பட்டதொரு வாய்ப்பு முழு கல்பத்திலும் கிடைக்கப் பெறுவதில்லை. இப்போது நாம் பகவானிடமிருந்து என்ன வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். மற்றபடி பக்தி மார்க்கத்தில் வேண்டிக் கொண்டே இருப்போம். நமக்கு அவரிடம் என்ன வேண்ட வேண்டும் என்று கூட தெரிந்திருக்கவில்லை. சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்போது நாம் என்ன வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். எத்தனை உயர்ந்த தன்மைகளையும் சுயத்திற்குள் நிரப்பிக் கொள்ளலாம். எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை வேண்டுமானாலும் உருவாக்கி கொள்ளலாம். ஜென்ம ஜென்மங்களுக்காக கிரீடத்தையும் திலகத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். உயர்ந்த புத்தி,
வெற்றி, தடைகளற்ற வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனைகளை உற்பத்தி செய்வது, உயர்ந்த சிந்தனையாளராக ஆவது. இவ்வாறு எப்படிப்பட்ட வரங்களை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். எனவே வாருங்கள், பிராமண ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் நமது பிராமண குலத்தின் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருந்து